ஓய்வு குறித்து தோனி பேச்சு. ஓய்வுக்கு பிறகு இதைத்தான் செய்யப் போகிறேன். திட்டத்தை அறிவித்த தல. கிரிக்கெட்டிலிருந்து தோனி எப்போது ஓய்வு பெறப் போகிறார் என்பதுதான் ரசிகர்கள் மத்தியில் எழுந்துள்ள ஒரே கேள்வியாக இருக்கிறது. தங்களது வாழ்க்கையில் பல மகிழ்ச்சி தருணங்களை கொடுத்த தோனி இன்னும் சில ஆண்டுகள் விளையாட மாட்டாரா என்று தான் ரசிகர்கள் ஏங்கி வருகின்றனர். ஆனால் தோனிக்கு தற்போது 42 வயது ஆகிவிட்டது. இதனால் அவர் தொடர்ந்து கிரிக்கெட் போட்டிகளில் பங்கேற்பது முடியாத காரியம் ஆகும். ஏற்கனவே 2023 ஐபிஎல் சீசனோடு கிரிக்கெட்டுக்கு முழுக்கு போட்டு விடுவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ரசிகர்களுக்காக மேலும் ஒரு சீசன் விளையாட முயற்சி செய்வேன் என்று தோனி கூறியுள்ளார். வரும் ஐபிஎல் முடிவடைந்த பிறகு தோனிக்கு 43 வயது ஆகிவிடும். இதனால் அடுத்த சீசன் விளையாடுவது என்பது நிச்சயம் முடியாத காரியம்தான். இந்நிலையில் ரசிகர் ஒருவர் தோனியிடம் நீங்கள் ஓய்வு பெற்ற பிறகு என்ன செய்ய போகிறீர்கள் என்று கேள்வி கேட்டார். அதற்கு பதிலளித்த தோனி தான் ஓய்வுக்கு பிறகு என்ன செய்ய போகிறேன் என்று இதுவரை நான் யோசிக்கவில்லை. ஏனென்றால் நான் இன்னும் கிரிக்கெட் தான் விளையாடி கொண்டிருக்கிறேன். ஐபிஎல் தொடரில் நான் இன்னும் இருக்கிறேன். ஆனால் கிரிக்கெட்டில் இருந்து நான் ஓய்வு பெற்ற பிறகு நான் என்ன செய்ய போகிறேன் என்பது குறித்து யோசிக்க எனக்கு ஆர்வம் இருக்கிறது. ஆனால் நிச்சயமாக ஒரு விஷயத்தை கண்டிப்பாக செய்வேன். இந்திய இராணுவத்துடன் இணைந்து கூடுதல் நேரத்தை செலவிடுவேன். ஏனென்றால் கடந்த சில ஆண்டுகளாக என்னால் இராணுவத்தில் சென்று பணியாற்ற முடியவில்லை என்று தோனி வருத்தத்துடன் கூறினார். இந்த ஐபிஎல் தொடரில் பாதியிலேயே தோனி கேப்டன் பதவியை ஜடேஜாவிடம் கொடுத்துவிடலாம் என்று தகவல் வெளியாகியுள்ளது. ஏற்கனவே தோனி சிஎஸ்கேவில் விளையாடுவாரா என்பது குறித்து பயிற்சியாளர் பிளம்மிங்கிடம் கேள்வி கேட்டபோது அதற்கு அவர் தோனிக்கு கிரிக்கெட் மீது உள்ள ஆர்வம் இன்னும் குறையவில்லை என்று பதிலளித்துள்ளார். மேலும் ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான முதல் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி கேப்டன் ராகுல் தோனியைப் போல் விக்கெட் கீப்பர், கேப்டன்சி மற்றும் பினிஷர் என்று அனைத்து ரோல்களிலும் அஸ்தலாக ஆடியது ரசிகர்களிடையே ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆசிய கோப்பை தொடர் மற்றும் உலகக்கோப்பை தொடருக்கான இந்திய அணியில் ராகுல் நேரடியாக தேர்வு செய்யப்பட்ட போது பல்வேறு விமர்சனங்கள் எழுந்தன. 6 மாதங்களுக்கு மேலாக காயமடைந்து ஓய்வில் இருந்த ஒரு வீரரை எப்படி ஐசிசி தொடரில் நேரடியாக ஆட வைக்கலாம் என்று விமர்சனங்கள் பறந்தன. ஆனால் ராகுல் எந்த விமர்சனத்தையும் காதில் வாங்காமல் களமிறங்கிய முதல் போட்டியிலேயே சதம் விளாசி அசத்தினார். இதன் காரணமாக உலகக்கோப்பை தொடரில் இந்திய அணியின் நம்பர் 4 பேட்ஸ்மேன் ராகுல் தான் என்று உறுதி செய்யப்பட்டது. அதன் பின் வங்கதேச அணிக்கு எதிரான போட்டியில் சிறப்பாக ஆடிய ராகுல் ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான 2 ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் கேப்டனாக நியமனம் செய்யப்பட்டார். இதனால் ரசிகர்கள் பலரும் ராகுல் விக்கெட் கீப்பிங் செய்ய மாட்டார் என்று கூறி வந்தனர். ஆனால் இசான் கிஷனிடம் கிளவுஸை கொடுக்காமல் வழக்கம் போல் விக்கெட் கீப்பராக ராகுல் செயல்பட்டார். கேட்ச், ரன் அவுட் என்று சிலவற்றை மிஸ் செய்தாலும் கேப்டன்சியில் கில்லியாக செயல்பட்டார். ராகுல் முகமது ஷமி ஆட்டத்தின் 3 பகுதிகளிலும் பயன்படுத்திய விதமாக இருக்கட்டும், பும்ராவை தேவைக்கேற்ப அட்டாக்கில் கொண்டு வந்ததாக இருக்கட்டும், பவர் பிளே ஓவர்களுக்கு முன்பாக அஸ்வினுக்கு பரிசோதனை வைத்ததாக இருக்கட்டும், 5 பவுலர்களை மட்டும் வைத்து ஆஸ்திரேலிய பேட்ஸ்மேன்களை 276 ரன்களுக்கு கட்டுப்படுத்தியது என்று கேப்டனாக ராகுல் வேறு மாதிரியான வீரராக காணப்பட்டார். அதேபோல் பேட்டிங்கின் போது அடுத்தடுத்து 3 விக்கெட்டுகள் சரிந்த போதும் ஃபார்மில் இல்லாத இசான் கிஷான், சூரியகுமார் யாதவ் ஆகியோரை ஆட்டத்தை எளிதாக நகர்த்தி கொண்டு வந்தனர். சிறப்பாக ஆடிய ராகுல் வெறும் 4 பவுண்டரிகளை மட்டுமே அடித்து அரை சதம் கடந்தார். கடைசியில் வெற்றி உறுதியான பின் தோனியைப் போல் சிக்ஸர் அடித்து வெற்றி இலக்கை எட்டினார். ஒரு விக்கெட் கீப்பர், கேப்டன் மற்றும் பினிஷர் ரோலில் ராகுல் சிறப்பாக செயல்பட்டார். ரசிகர்கள் பலரும் தோனியை நினைவுபடுத்தியதாக பாராட்டு தெரிவித்து வருகின்றனர்.